நேற்று ஜனநாயகத்தோட ஆடியோ நடந்துச்சு. சரி தளபதியோட கச்சேரி. எஸ், மலேசியாவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக பார்க்கவே ஹோல்சமாக இருந்துச்சு. அவர் டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், பாட்டு படிச்சது, அவர் ஸ்பீச் எல்லாமே ஒன்று லாஸ்ட் டான்ஸ் இந்த மாதிரி இனி அது நடக்காதுன்ற மாதிரி நமக்கு எல்லாரும் ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அது ஒரு ஹோல்சமாக இருந்துச்சு. என்னதான் நம்ம சொல்லியிருந்தாலுமே அவரோட படங்களை தான் நம்ம ஃபுல்லாக பார்த்து வளர்ந்தோம். இவங்களோட ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேன்ஸ் என்னதான் தனித்தனியாக நம்ம பிரித்து பார்த்தாலுமே தளபதியோட படத்துக்கு ஒரு ஹைப் இருக்குதான் செய்யும். அது நல்லா இருக்குதா இல்லையோ, எல்லாருக்கும் ஒரு ஹைப் ஏற்படுத்தி எல்லாரோட ஃபேன்ஸுமே இவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் இல்லாமல் மொத்தமாக எல்லாருமே தேர்தலில் பார்க்குற படம் தான் அது தளபதி படம் ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட மனுஷன் வந்து இனி படம் நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ நானே ஒரு காமன் ஆடியன்ஸாக பார்த்தேன்னா எனக்கு அது இப்போ தான் ஃபீல் ஆகுது. சார் இனி அவங்க படம் இருக்காதே. சின்ன வயசுல நம்ம ஒரு கில்லியாக இருக்கட்டும், பத்ரியிலேருந்து துப்பாக்கி, இப்போ இருக்கிற படத்தை லியோ உட்பட எல்லாமே நம்ம பார்த்து வளர்ந்தோமே. என்னதான் வெளியில அது நல்லா இல்லை அந்த மாதிரி நம்ம அவங்க ஃபேன்ஸ் பண்ணுறதுனால சொன்னாலுமே உள்ளுக்குள்ள நம்ம ஒரு படமா அவரோட கேரக்டரை நம்ம லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் இதுதான் ஒரு எண்டுன்ற போது நமக்கு ஒரு கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அவரோட கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எப்பவுமே கிரேட்னா இல்லை என்னைய பொறுத்த வரைக்கும். பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஏ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன் தமிழ் சினிமா. ஸோ ஆன் லாஸ்ட் டான்ஸ் லெட் செலிப்ரேட் ஜனநாயகம் டுகெதர்.